இன்னைக்கு வீடியோவில் நம்ம நோவா அப்படின்ற பிராண்டில் இருந்து கிறிஸ்பி கப்ஸ் வாங்கியிருந்தோம். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிவ்யூ தான் நான் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி இதே பிராண்ட்லேருந்து நம்ம வாங்கின வாஃபிள்ஸ் அண்ட் மினி கோன்ஸோட ரிவ்யூ நான் வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஏன் இதை மறுபடியும் இதே பிராண்ட்லேருந்து வாங்கின இன்னொரு ப்ராடக்ட் நான் ரிவ்யூ போடணும்னு நினச்சேன்னா, அந்த வீடியோக்கு கீழேயே எனக்கு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த இங்கே ஆர்டர் பண்ணால் எனக்கு டைமுக்கு வர்றது இல்லை, எனக்கு இது ஒரு பெரிய ஸ்கேமு, ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் வந்தது, அந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் எனக்கு வந்திருந்தது. பட் இது வரைக்கும் அந்த மாதிரி இது என்னோடய செகண்ட் ஆர்டர். இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமுமே நான் இவங்கக்கிட்ட நான் ஃபேஸ் பண்ணது கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிற சேனல். ஸோ இது எந்த விதமான பெய்டு ப்ரொமோஷனும் கிடையாது. நான் இதுக்காக எதுவுமே நான் வாங்கவும் இல்லை. இது நான் என்னோடய ஓன் அமௌண்ட் போட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணி என்னோடய ஓன் பர்சனல் ரிவ்யூவை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஆனால் இது வரைக்கும் இவங்கக்கிட்ட நான் எந்த விதமான ப்ராப்ளமும் நான் ஃபேஸ் பண்ணல. இது நியூவாக இந்த கிறிஸ்பி கப்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்ததுமே எனக்கு இது வாங்கணும்னு தோணிடுச்சு. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பேக் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இவங்கக்கிட்ட ப்ரைஸும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் அதுக்கேற்ற மாதிரி வர்த் த டேஸ்ட்டுன்ற மாதிரி இருக்கும். இதை நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு ஃப்ளேவர்லையும் ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டேன். இது அசார்ட்டட் கலெக்ஷன். இப்போ இதில் நான் கொட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு. ஸோ திஸ் டைம் நான் கிளியராகவே சொல்லிடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 ப்ளஸ் 12 பீசஸ் இருக்குது. இந்த கப்ஸ் வெறும் 12 பீசஸ் இருக்குது. என்னென்ன ஃப்ளேவர்ஸ்னால் இதுலேயே போட்டிருக்கோம் உங்களுக்கு. அசார்ட்டட் கலெக்ஷனுங்கிறதுனால க்ரீமி ப்ராலைன் ஃபில்டு வேஃபர் கப்ஸ்னு போட்டிருக்கோம். இதில் இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் கலந்துருக்கும். பிஸ்டாச்சியோ, கேஷ்யூ, பீனட், ஆல்மண்ட், இதில் இந்த நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதில் இதுலேயும் இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும், டார்க் சாக்லேட். இது ஒயிட் சாக்லேட் வித் பிஸ்தா இருக்கும். இன்னொன்று வழக்கம் போல் இவங்களோட ஃபேமஸ் இந்த பெல்ஜியன் சாக்லேட் வித் ஆல்மண்ட்ஸ் இருக்கும். இந்த 12 பீசஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 599 வரும் உங்களுக்கு. இவ்வளோ ப்ரைஸ் போடுறோமே, இது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்து தான். நான் உங்களுக்கு இதில் ஒன்று பிரித்து காமிக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம கார்னட்டோ கோன் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த கோனே அந்த வேஃபரே இப்படி கப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கப்போட இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக க்ரீம் தான், அதாவது ஃபுல் சாக்லேட். அந்த சாக்லேட் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். சாப்பிட்டா எந்த ஒரு ப்ராப்ளமும் இது வரைக்கும் வந்ததில்லை. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும், டேஸ்ட்டாக. எனக்கு இதுலேயே ரொம்ப பிடிச்சது எதுன்னா இந்த பெல்ஜியன் சாக்லேட் தான் இவங்கக்கிட்ட ரொம்ப பிடிக்கும். நட்ஸும் ஃபுல்லி லோடடாக கொடுத்துருக்கிறதுனால இது குழந்தைங்களுக்கும் அப்பப்போ தாராளமாக நம்ம கொடுக்கலாம். ஸோ என்னோடய ரேட்டிங் இதுக்கு 5 out of 5 இந்த நியூ ப்ராடக்ட்டுக்கு நான் கண்டிப்பாக கொடுப்பேன். நீங்களும் இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கிவ் இட் அ ட்ரை.